லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்தோடு எழுந்தருளிய விண்ணை முட்ட வைகையாற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார் கள்ளழகர். சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை வைகையாற்றில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்தோடு அருள்மிகு கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகையாற்றில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முடியிறக்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். உலக புகழ்பெற்ற கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 4 மணியளவில் திருமாலின் சோழியிலிருந்து தங்கப்பல்லாக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் கள்ளழகர் மதுரை புறப்பாடானார். பொய்கை கரைப்பட்டி, கல்லாந்திரி, அப்பந்திருப்பதில், சுந்தரராஜன்பட்டி, கடச்சநேந்தல் வழியாக 3 மாவடிக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் வந்து சேர்ந்தார். அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றனர். இரவு 8 மணி அளவில் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வருகை தந்த கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய போது திருவில்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளின் திருமாலையை சாற்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் தல்லாகுளம் கருப்பணாசாமி திருக்கோவிலின் எதிரே 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். அங்கிருந்து புறப்பாடான கள்ளழகர் தமுக்கம், கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம், மூங்கில் கடை தெரு வழியாக சென்று ஏவி மேம்பாலம் அருகேயுள்ள வைகையில் எழுந்தருளினார். அங்கு அருள்மிகு வீரராகவ பெருமாளுக்கு கள்ளழகர் மாலை சாத்தும் வைபவம் நடைபெற்றது. வைகையாற்றுக்குள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை மண்டகப்படியில் எழுந்தருளிய கள்ளழகரை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கோவிந்தா முழக்கத்துடனான கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வு இன்று அதிகாலை 5:50 மணிக்கு தொடங்கியது. சரியாக 6 மணி அளவில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணை முட்ட தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி வைகையாற்றில் எழுந்தருளினார். பெண்கள் சர்க்கரை தீபம் காட்டினர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முடியிறக்கி அழகருக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சித்திரை திருவிழா கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் மாநகர காவல்துறையின் சார்பாக தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டன. மதுரை மாநகராட்சியின் சார்பாக ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளும் நடமாடும் கழிப்பறை வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அழகர் கோவில் தொடங்கி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் வரை சற்றேறக்குரிய 480க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் இரு மார்க்கத்திலும் கள்ளழகர் எழுந்தருள்கிறார். வைகையாற்றிலிருந்து புறப்பட்டு செல்லும் கள்ளழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் பிற்பகல் 12 மணி அளவில் பக்தர்களால் தண்ணீர் பீச்சி அடிக்கும் தேர்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது.